லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸோ இஸ் திஸ் புக். அதாவது லைஃப்ன்றது ரொம்ப அப்படின்றதுக்குள்ளே முடிஞ்சிடும். பட் இந்த புக்கும் அதே மாதிரி தான், ரொம்ப சீக்கிரம் முடிச்சிடலாம். லைக் நேற்று நைட்டு தான் ஆரம்பித்தேன், 11:30 to 12:30, தட்ஸ் இட், 1 hour தான் இந்த புக். ஒரு சில மேஜர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டேக் அவுட் பண்ணிக்கலாம். பட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் இந்த ஆத்தரும் அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நான் இந்த புக்கில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு புதுமையான விஷயமும் இதில் கிடையாது. பிகாஸ் லைஃப்ன்றது எல்லாருக்குமே காமன். நம்ம டெத்தை வந்து நெக்லெக்டே பண்ண முடியாது. நம்ம எல்லாரையுமே வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா டெத் அப்படி தான். ஸோ அப்போ அந்த டெத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தில் நம்ம வாழணும் இல்லையா, அதுக்கான என்னென்ன வழிகள் மட்டும்தான் நான் இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் இதில் சொல்லியிருக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தரான பீட்டர் அட்கின்ஸ் நமக்கு முன்னாடியே சொல்லுகிறாரு. கிரியேட் ஸ்பேஸ், அதாவது கிரியேட் ஸ்பேஸ் அப்படின்னா கரெக்டாக இருக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸை உங்களுக்கு நீங்களே க்ரியேட் பண்ணிக்க சொல்கிறாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து வேலைக்குன்னு வெளியூருக்கு போவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான்லாம் சென்னை வந்துட்டேன் வேலைக்கு. ஸோ இங்கே வந்து வெளியே ரூம்ஸ் எடுத்து தான் தங்குற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் மேக்ஸிமம் உங்கள் வேலைக்கு பக்கத்துலேயே உங்கள் வீடு இருக்க மாதிரி பார்த்துக்கணும், ஆர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்றாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மூலதனம் என்ன அப்படின்னா உங்கள் வீடு. வேலையை முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போகணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். மல்டி டாஸ்க் அப்படின்றாரு. 10 விஷயத்தை ஒரே நேரத்தில் செய்கிறதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்க். ஸோ அப்படி இல்லாமல் ஒரு விஷயம் எடுத்திங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு விஷயம் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா? வாங்கிட்டு வந்தியா? அப்பதானே அரிசியில கல்லு பொறுக்க சொன்னீங்க. பொறுக்கனியா? அப்பதானே காய்கறி நறுக்க சொன்னீங்க. நறுக்கனியா? அப்பதானே தயிர் கடை சொன்னீங்க. தொடங்கியாடா? அப்பதானே இங்க வர சொன்னீங்க. ஆக மொத்தத்துல எந்த வேலையும் செய்யல. ட்ரை நாட் டு ஒரி. அதாவது இந்த ட்ரை நாட் டு ஒரிக்கு ஒரு சிம்பிளான ஒரு கேன்சர் பேஷண்ட்டோட கதை சொல்கிறாரு. ஒரு டாக்டர் ஒரு கேன்சர் பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஒரு 6 months இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி டேட் கொடுத்துட்டாங்க. வந்து அந்த கேன்சர் பேஷண்ட் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. ஸோ வாழ போகிற அந்த 6 monthுமே என்னெல்லாம் அப்டேட்ஸ் இருக்குது இந்த உலகத்தில், நான் எவ்வளோ புக்ஸ் படிக்க முடியும், நான் வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடுறது கூட நான் வந்து எவ்வளோ ஹாப்பினஸாக பார்க்க முடியும், எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க கூட நான் எவ்வளோ இன்ட்ராக்ட் பண்ண முடியும், என் கூட இருக்கவங்களோட லைஃப்பை நான் எவ்வளோ சந்தோஷமாக இன்னும் மாற்ற முடியும், இருக்கிற வரைக்கும் நான் எத்தனை பேரை வந்து என்னால் மகிழ்ச்சிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரினஸ் அவங்களுக்கு இல்லாமல் மற்றவங்கள ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி நம்ம எல்லாருக்குமே வேணும்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். கேரக்டர் பில்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4 bold பாயிண்ட் சொல்கிறாங்க. செம்ம பாயிண்ட் இது, நோட் பண்ணிக்கோங்க. டூ வாட் யூ திங்க் இஸ் ரைட். நீங்கள் நினைக்கிறது மட்டும்தான் உண்மை. இன்ஸ்டிக்ட் நமக்கு உள்ளே ஒன்று சொல்லும் இல்லையா, உள்ளுணர்வு ஒன்று சொல்லும் இல்லையா, இன்ஸ்டிக்ட். உங்களோட இன்ஸ்டிக்ட் சொல்லுது இல்லையா, அது மட்டும்தான் உண்மை. அதை யோசிக்காமல் நம்புங்க. டோன்ட் ஃபாலோ தி அதர் பீப்புள் பிளைண்ட்லி. கண்ணை மூடிக்கிட்டு இன்னொருத்தர் சொல்கிறாங்கன்றதை நம்பவே நம்பாதீங்க. தேர்ட் ஒன், பி ஹானஸ்ட். தட்ஸ் இட். இதுக்கு வந்து வேறு மாற்றுக்கிறதே இல்லை. நேர்மையான கொம்பன் சொல்கிறது மாதிரி பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும், நேர்மை தானாக வந்துடும். அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஒரு விஷயம் உங்களுக்கு சுத்தமாக தெரில அப்படின்னா அதை தெரியலன்னு சொல்லி பழகுங்க. ஸோ இந்த ஒரு 4 விஷயந்தான் வந்து உங்களோட கேரக்டர் பில்ட் பண்ணும். அண்ட் கேர் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கணும். ஒரு விஷயம் வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு நிறைய வாட்டி சொல்லுவோம், மச்சான் நீ ஜிம் போடா. நான் இது வரைக்கும் யார் ஜிம் போடான்னு சொல்லியுமே நான் வந்து போனதே கிடையாது. பிகாஸ் எனக்கு அது வந்து இம்பார்ட்டண்ட்டாக இது வரைக்கும் படலை. பட் நேற்று இந்த ஒரு 2-3 லைன் படித்ததுக்கப்புறம் எனக்கு ஜிம் போகலான்னு ஒரு ஆசை வருது. என்ன அப்படின்னா 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரே இடத்துல உட்கார்றதுக்காக நம்ம தயாரிக்கப்படலை. இந்த ஹியூமன் பாடி வந்து ஒரு இடத்துல இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. இடம் விட்டு இடம் நகர்தல் மட்டும்தான் அவங்களோட வாழ்வாதாரம். அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துருந்தா போதும் நினச்சிருந்தா இன்றைக்கி நம்ம இங்கே இவ்வளோ எவால்யூஷனுக்கு வந்திருக்க மாட்டோம் இல்லையா. ஸோ மூவ் யுவர் பாடி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங். அவங்களுக்கு வந்து நம்ம இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துட்ருக்கோம். 24/7 ஃபோனை கையில் கொடுத்துட்டா அது உட்காந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி மனிதர்களுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. ஸோ தே கீப் எவால்விங். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற மூலயமா உங்களை எவால்வ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். ஸோ வி ஆர் மேட் அப் ஆஃப் டு மூவ் ஆன் அண்டு மூவ் அவர் பாடி. நம்ம பாடியை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மூவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பிரைன் வளரும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த பாயிண்ட் படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஜிம் போகலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. லாஃப் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறாரு. எனக்கு இந்த லாஃப் பற்றின இந்த ஒரு பாயிண்டில் வந்து எனக்கு அவ்வளோவா பரிச்சயம் இல்லை. பட் இந்த காலகட்டத்தில் லாஃப் அப்படின்ற ஒரு விஷயத்த
சினிமா நடிகர்களை தாண்டி ரியல் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி யார் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ ரியல் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே மீம் ஷேர் பண்ணுறதுனால தான் நிறைய சிரிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லாஃப் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரி வந்துச்சுன்னா we don't have to worry about that. Our meme creators will take care that. அண்ட் தென் நீங்கள் அச்சீவ் பண்ணுற கோல் வந்து எப்பயுமே அன்ரியலிஸ்டிக்காக இருக்கணும். எல்லாருமே கோல் அச்சீவ் பண்ணலாம், பட் வி வாண்ட் மேஜிக். நமக்கு வந்து ரியலிஸ்டிக் தேவையில்லை, நமக்கு மேஜிக் தான் வேணும். Many people don't believe miracle. Miracles do happen. See, the ordinary bus conductor sharing a dais with the greatest living legends. It's a miracle. Miracles do happen. எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து ஒரு சொல்கிறார் என்ன அப்படின்னா, யூ மே வெயிட், டைம் வில் நாட். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம், டைம் வெயிட் பண்ணாது. யூ மே வெயிட் பட் டைம் வில் நாட். உனக்கான டைம் வந்தால் நீ போய் ஆகணும். இப்போ இருக்க டைமை நீ ரொம்ப அழகாக யூட்டிலைஸ் பண்ணுறதுல தான் உன் என்டையர் லைஃபுமே அடங்கியிருக்கு. ஸோ பி ப்ரெசன்ட், பி ரியலிஸ்டிக், பி ஃப்ராங்க், பி ஹானஸ்ட். அதுதான் இந்த லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸோ இஸ் திஸ் புக்கோட ரிவ்யூ. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் புக் ரிவ்யூக்கு நார்கோட்டிக் கிரியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய இங்க் அண்ட் தி புக் கிளப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அன்லெஸ் அன்டில் தென் பாய் ஃப்ரம் சிவனேஷ்.